வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDA பஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு ட்ரைலர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். எஸ், தங் லைஃப் படத்தினுடைய ட்ரைலர் இன்றைக்கி அரங்கேறிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் லிட்டரலி ஒரு 33 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த காம்போ மறுபடியும் ரீஜாயின் ஆகிறாங்க. ஸோ இதுவே இந்த படத்துக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இது கூடுதலாக ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பு இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு. ஆக்சுவலி மியூச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் தான் இந்த கேரக்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் சிம்பு வந்திருக்காரு. ஸோ சிம்பு இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் இன்னுமே எதிர்பார்ப்பு அதிகமாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ட்ரைலர் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்து ரியாக்ஷன் பண்ணோம். அண்ட் தென் நம்மளுடைய ஃபீட்பேக்ஸும் இதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ட்ரைலர். Official Thang Life trailer. நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்தவன். உன் தலை எழுத்தையும் என் தலை எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு. சமலுக்கு நாயகன் கடைசி வரைக்கும். எட்டடி பாஞ்சா நீ 16. ரெண்டு பேரும் உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். I am your only Adam. ஒன்பது ஜோடிங்க திருச்சா. அப்ப திருச்சா வெற்றியா இருக்கு இல்லையா? அவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்து. நான் தான் ரங்கராய சக்திவேல். இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? ஸோ 5th ஜூன் ட்ரைலர் பார்த்தாச்சு. ஸோ ட்ரைலரோடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ட்ரைலர் வந்து பேங்காக இருக்குது, பயங்கர பேங்காக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஃபுல் விஷயமும் இந்த ட்ரைலரில் இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஸ்டோரி ஓரியன்டு, பேக் ஸ்டோரிஸு, அதுமாதிரி சிம்பு எப்படி இருந்து வந்தார், சிம்பு எங்கேருந்து வந்தார் அப்படின்ற ஸ்டோரி இருக்க போகுது. அதுமாரி கமலோட பேக் ஸ்டோரி இருக்க போகுது. அதுமாரி கமலுக்கும் த்ரிஷாவுக்கு என்ன விஷயம் அப்படின்றது இருக்க போகுது. அப்புறம் அவங்களோட ஃபேமிலிஸு. ஸோ ஒரு கட்டத்தில் கமலுக்கு செம்ம அடி விழுகுது. ஸோ எதனால்னா தன்னுடைய வளர்ப்பு மகனே வந்து எதிர்த்து தன்னுடைய அப்பாவை அடிக்கிறாப்புல. ஸோ அப்பா சும்மா இருப்பாரா? பையன் வந்து, அதாவது அப்பா 6 அடி பாயும்போது 8 அடி பாயும்போது பையன் 16 அடி பாருன்னா, அப்போ அப்பா இன்னும் அதுக்கப்புறம் அடி வாங்கின அப்பா என்ன அடி பாயுவான்றது தான் கதையாக இருக்க போகுது, தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ட்ரைலர் வந்து பார்த்திங்கன்னா சரியான சினிமாட்டோகிராஃபி ரவி கே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப வருஷம் கழிச்சு மனிதத்தோட ஜாயின் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரியான ப்ரில்லியண்ட்டான, அவ்வளோ ஐ கேச்சிங்காக, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த சினிமாட்டோகிராஃபி. ஸ்டண்ட்டு அன்பு அறிவு எங்களோட 2 பேருடைய இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் விக்ரம் படத்துலேயே. ஸோ அகெயின் தே கோயிங் டு பேங்க. ஸோ மியூசிக் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புது இதில். எஸ்பெஷலி இந்த நடுவில் ஒரு நிமிஷத்துக்கு கழிச்சு இந்த ஒரு மியூசிக் ஒன்று டங்க டக்குன்னு ஒன்று, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ விண்வெளி நாயகன், எனக்கு விண்வெளி நாயகனாக தெரில. ஸோ அந்த நாயகன் மீண்டும் வரான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. ஏன்னா அந்த ட்ரைலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிஜிஐ யூஸ் பண்ணி இந்த பண்ணியிருக்காங்க. அது நாயகனோட ஹேர் கட் லுக்கில் இருக்காரு. நீங்கள் கமலை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிம்பு செம்ம ஸ்மார்ட்டாக, செம்ம ஹேண்ட்ஸம் ஹங்காக இருக்கிறாரு. இன்னுமே ஒரு 20 வயசு பையன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிற பார்க்கும்போது சிம்புவை பார்த்தா. அண்ட் கமல்ஹாசன் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் நான் சொல்ல போகிறதில்ல, அவர் சொல்ல வேணாம், படம் பேசணும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுற போகிறேன். ஸோ 2 ஹீரோயின்ஸு கமலுக்கு, அபிராமி அண்ட் த்ரிஷா அவங்க. ஸோ அப்புறம் அசோக் செல்வன் இருக்கார். அசோக் செல்வன் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கும்பல், ஒரு பெரிய விஷயம் இருக்குது படத்தில். ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. பட் ஸ்டோரி இது தான்.
ஸோ மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு யூஷுவல் ஸ்டோரி தான் எடுப்பார். அந்த யூஷுவல் ஸ்டோரியில் இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான் அவருடைய ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெயிலர் ஞாபகம் வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு ட்ரெயிலர் நல்லாவே ஞாபகம் வந்துச்சு. செக்கச்சவந்த படம், இதுவும் மணிரத்னம் இயக்கின படம். ஸோ இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த அட்மாஸ்பியரில் தான் இந்த செக்கச்சவந்த படம் எப்படி அந்த அட்மாஸ்பியரில் போச்சோ அதே பேட்டர்னில் தான் இந்த ட்ரெயிலரும் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எத்தனை பேர் அது உணர்ந்தீங்கன்னு தெரியல. ஏன்னா அதே பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே குழி பறிச்சுக்கிறாங்க. குழி பறிச்சுட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் அகென்ஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் செக்கச்சவந்த படத்தோட ட்ரைலர் கட்டும் அப்படி தான் இருந்தது. அதில் அசோக் செல்வன் இதில் அசோக் செல்வன் இருக்காருன்னா அதில் விஜய் சேதுபதி இருக்கார். ஸோ அதுலேயே வந்து அரவிந்த் சாமிக்கு வந்து 2 இது பேர் இருப்பாங்க, ஜோடிஸ் இருப்பாங்க. ஒன்று ஜோதிகா, ஒன்று வந்து இவங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபிராமி அண்ட் த்ரிஷா இருக்கிறாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா கொஞ்சம் அப்படியே செக்கு வானத்தை வந்து லைட்டாக பட்டு டிங்கிரி பண்ணி நாயனோட இன்ஃப்ளூயன்ஸை உள்ளே வச்சு தேவர் மகன் 2 மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது. பட் டெக்னிக்கலி செம்ம நாச்சாக இருந்தது படம், ட்ரைலர் வந்து. ஸோ மணிரத்னம் என்ன மாதிரி மேஜிக் பண்ணியிருக்காருன்றது தான் நம்மளுக்கு வந்து 5th ஜூனில் தெரிய போகுது. ஏன்னா இது பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு யூஷுவலான ஸ்டோரி தான். இதில் சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலை ட்ரைலர் கட்டில். மேபி மணிரத்னம் கமல் என்ன கை வச்சுருக்காங்க, இந்த படத்தில் கையை வச்சுருக்காங்க, அந்த கை வச்சது தொட்டது படிச்சிருச்சான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கு மூவி ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.